Hi, hello friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜோதி பேசுறேன் and welcome back to my channel Chillin ஒரு Talk. Friends, இந்த வீடியோல நம்ம eyeliner எப்படி draw பண்றது? Different wayல நம்ம நிறைய டைப்ல வந்து eyeliner வந்து draw பண்ணலாம். அதாவது சாரிக்கு ஒரு மாதிரி, சுடிதாருக்கு ஒரு மாதிரி, ஜீனுக்கு ஒரு மாதிரி, அதுமே ரொம்ப plain-ஆ simple makeup ஒரு மாதிரி, ரொம்ப அப்படி glassy-ஆ ஒரு பெரிய makeup ஒரு சூப்பரான ஒரு makeup look ஒரு மாதிரி, அது மாதிரி நம்ம different-ஆ காஜல் ட்ரை பண்ணலாம். நான் இன்னைக்கு ஒரு 5 different typesல எப்படி காஜல் நம்ம போடலாம் அப்படிங்கறத தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். Friends, நீங்க ஒரு beginner-ஆ இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். Friends, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நிறைய மெத்தட்ஸ்ல காஜல் போடலாம். இப்போ நம்ம சிம்பிளா 5 மெத்தட்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டைப் வந்து மேலே உள்ள இமையில மட்டும் ஒரு லைன் கொடுக்கறது. இதை வந்து நான் ப்ரஷ் வச்சு தான் யூஸ் பண்ணுறேன். நம்மளுக்கு நிறைய டைப் ஆஃப் காஜல்ஸ் இருக்குது, ஐலைனர்ஸ் இருக்குது, லாக்மி, கலாசல், அது மாதிரி ஜெல் ஐலைனர், மெபிலின், அது மாதிரி எவ்வளவோ இருக்குது. நிறைய டைப்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது ஓகேவோ, உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணுறேன் காஜலில். என்ன காஜல்னால் ஹிமாலயா காஜல் தான். இந்த இமையில் மட்டும் நம்ம கொடுக்குற லைன்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. அதாவது நம்ம அந்த சிங்கிளாக விங்கு இல்லாமல் போடுறது, இல்லை லைட்டாக விங்கு வச்சு போடுறது, இல்லை அந்த மேலே இருக்கிறதுலே லைனே போடாத மாதிரி ஒரு தின் லேயராக போடுறது, இல்லை அதுலேயே நல்ல டார்க்காக திக் லேயராக போடுறது, இல்லைனா விங்கு கிட்ட மட்டும் நல்லா திக்காக போடுறது, விங்கை மட்டும் நல்லா பெருசாக இழுத்து விடுறது. இந்த மாதிரி எவ்வளவோ இருக்குது. நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நம்ம டிஃப்ரெண்ட்டான மேக்கப் லுக் ட்ரை பண்ணலாம். நம்மளோட கண்ணுக்கு ஏற்ற மாதிரி ட்ரை பண்ணலாம். நீல கண்ணுன்னா ஒரு மாதிரி, அந்த மாதிரிலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு லைன் போட்டு அந்த சைடு ஒரு சின்னதாக ஒரு ரொம்ப டார்க்காக இல்லாமல் லைட்டாக ஒரு விங்கு போட்டிருக்கேன். இந்த மாடல் வந்து நம்ம ஜீனுக்கு போட்டுக்கலாம், வெஸ்டர்ன் லுக்குக்கு போட்டுக்கலாம், எதுக்கு வேணால் போட்டுக்கலாம். ஆனால் இதிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக உங்கள் கண்ணுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். டைப் ஒன்றுனா வெறும் சிங்கிளாக அந்த மேலே மட்டும் போடுறது டைப் ஒன்று அப்படின்னு நான் சொல்லலை. இதுலேயே கொஞ்சம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ நான் அதே கொஞ்சம் டார்க் பண்ணுறேன். விங்கையும் சேர்த்து டார்க் பண்ணி காட்டுறேன். முன்னாடி இருக்கிறது நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது முன்னாடி உள்ளது மட்டும் டார்க்காகவும், விங்கு மட்டும் கொஞ்சம் லைட்டாகவும் போட்டிருப்பேன். அது ஒரு மாடல், அது நல்லாயிருக்கும், நீங்கள் போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து விங்கை வந்து நல்லா டார்க் பண்ணுறது ஸ்ட்ரைட்டாகவே. இந்த இடத்துல கொஞ்சம் கையை வச்சு இழுத்துட்டு போட்டிங்கன்னா நல்லா விழுகும். ஆனால் நம்மளோட இதுதான், நம்ம நல்லா போட்டு ப்ராக்டிஸ் இருக்குன்னா எப்படி வேணால் போட்டுக்கலாம். எனக்கு இன்னமுமே கண்ணு கலங்கும், அது நிறைய பேருக்கு நடக்கும். நான் இன்னும் கொஞ்சம் அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணுறேன். நான் சொன்னேன்ல, விங்கு கிட்ட மட்டும் கொஞ்சம் டார்க் பண்ணுறது அந்த மாதிரி. நம்மளோட மேக்கப் லுக்கை, அதாவது நம்மளோட வந்து கண்ணை வந்து எப்படி காட்டுறோம் அப்படிங்கிறது தான் இதோட விஷயமே. நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து ரொம்ப ப்ளைனாகவும் விட்டுறலாம், அப்படியே விட்டுறலாம் இந்த மாடலில். அப்படி இல்லைன்னா கூட லைட்டாக நம்ம போடாத மாதிரி ஒரு லைட் லைன் கொடுக்கலாம் கீழே. அது பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கும். அதாவது நம்ம மேலே டார்க்காக தெரியும், கீழே நம்ம போட்டுக்கிறதே தெரியாது, இருந்தால் பார்க்க வந்து அழகாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், இந்த கண்ணுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். கீழே நம்ம போட்ட மாதிரியே தெரியாது, ஆனால் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த சைடு பார்த்தோம்னா தூங்கி எந்திரிச்சு வந்தால் எப்படி இருக்கும், அதே மாதிரியே ஒரு லுக் இருக்கும். பட் இங்கே வந்து லைட்டாக கொடுத்தோம்னா பார்க்க அழகாக இருக்கும். கீழே போட்டிருக்க மாதிரியும் தெரியாது, அது மாதிரி தூங்கி எந்திரிச்சு வந்த அந்த மாதிரி ஒரு டயர்டும் தெரிஞ்ச மாதிரி இருக்காது. ஸோ நல்லாயிருக்கும். ஹிமாலயா காஜல் நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, வேறு எந்த விஷயமும் கிடையாது. நான் ரொம்ப நேரம் நிற்கணும் அப்படின்னா நம்ம வேறு ஏதாவது யூஸ் பண்ணலாம். நான் வந்து அதிகமாக ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. அதனால நான் ஹிமாலயா காஜல் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எது ஓகேவோ அது யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரெகுலராக போடும்போது ஒரு நல்ல ஐலைனர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்டு. உங்கள் கண்ணுக்கு அது பாதுகாப்பு, கருவலையும் வராமல் அது தடுக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லுக் முடிச்சாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு லுக்கு. நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நம்பர் 2க்கு மூவ் பண்ணலாம். நம்பர் 2 வந்து விங்கு இருக்கு இல்லையா, அந்த சைடு நம்ம கார்னரில் மட்டும் கொஞ்சம் டார்க்காக போடுறது. நம்ம ஆல்ரெடி லைட் லேயர் போட்டிருக்கோம், அது போட்டும் போடலாம் இல்லை போடாமலும் இருக்கலாம். அந்த சைடு மட்டும் ஒரு பாதி கண் அளவுக்கு டார்க்காக போடுங்க. பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த விஆர் வந்து நம்ம எதுக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னா, சுடிக்கு போட்டுக்கலாம். ஜீன்லேயே டை வரைக்கும் டாப் போடுறவங்க ட்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், மேக்கப் எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நம்மளுக்கு என்ன லுக் ஓகேவோ அதை நம்மளே க்ரியேட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் ஐடியாஸ் தான். டிஃப்ரெண்ட்டாக நாமளே நம்ம கண்ணை அழகுபடுத்திக்கலாம். இப்போது நம்மளோட லுக் நம்பர் 2 முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் நம்மளோட லுக் நம்பர் 3. லுக் நம்பர் 3யும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. கீழே டோட்டலாக நம்ம டார்க் பண்ண போகிறோம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் இது எதுக்கெல்லாம் வியர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து சாரீ கட்டினீங்கன்னா உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா ட்ரெடிஷ்னலாக சுடி போட்டு டபுள் சைடு ஷால் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த லுக் க்ரியேட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். கோயிலுக்கு இந்த மாதிரி டைம்லாம் போட்டு போகிறதுக்குலாம் இந்த விஆர் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். கண்ணு மட்டும் சில பேருக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அவங்க இந்த லுக் ட்ரை பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதையே நான் வந்து இதில் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். இப்போ நம்ம பேக் சைடு போட்டோம் இல்லையா டார்க்காக, அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் மட்டும் டார்க் பண்ணி காட்டலாம். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நிறைய இருக்குது. பட் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு 5 ways மட்டும் பேசிக்காக போடுறவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம அந்த ஃபஸ்ட்டு செகண்ட் லுக் நம்பர் 2ல் பார்த்த மாதிரி பேக் சைடும் அந்த விங்கை மட்டும் இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணுறோம். அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியாது, ஆனால் பார்க்க வந்து நல்லாயிருக்கும். அடுத்தடுத்து இதுலேயே நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃப்ரண்ட்டில் மட்டும் நல்லா டார்க் பண்ணலாம், பேக்கில் மட்டும் டார்க் பண்ணலாம், இல்லைன்னா விங்கை மட்டும் நல்லா டார்க் பண்ணலாம். மேலே இருக்க அந்த இமையோட லைன் வந்து எவ்வளோ டார்க்காக இருக்கோ அதே மாதிரி லைன் வந்து நம்ம கண் ஆரம்பிக்கிற இடத்துல நான் கை வச்சு காட்டுறேன் இல்லையா, அந்த இடத்துல நம்ம டார்க் பண்ணலாம். அது வரைக்கும் மட்டுமே டார்க் பண்ணலாம். அதுவும் ஒரு லுக்கு தான், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த லுக் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்தளவுக்கு இதை டார்க் பண்ணல. நான் அடுத்தடுத்து இதையே இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த லேயராக போட்டு டார்க் பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும், இருந்தாலும் பார்க்க அழகாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நேரம் நிற்கணும், இல்லை வந்து உங்களோட கண்ணு மட்டும் ரொம்ப நேரம் அழகாக தெரியணும், ஸ்பெஷல் டே, இந்த மாதிரி டைமில் இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்னொரு விஷயம் கூட தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், எடுத்தோடனே ரொம்ப டார்க்காக பட்டையாக தெரிகிற காஜல் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம ஒரு லேயர் போட்டாலே அது வந்து ரொம்ப டார்க்காக காட்டிடும். நம்ம இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக லுக்கு காட்ட முடியாது. ஸோ நீங்கள் வந்து லைட்டாக போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. சில காஜல்ஸ் இருக்கும் ரொம்ப பட்டையாக காட்டும் உங்களை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லுக் நம்பர் 3 முடிஞ்சிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், லுக் நம்பர் 4. இதுலேயே நான் பெரிய டிஃப்ரென்ஸ் காட்ட போகிறது கிடையாது. பிகாஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கிறது பிகினர்ஸ்க்காக தான். பிகினர்ஸ்க்கு யூஸ் ஆகணும், அவங்க வந்து சிம்பிளாக வந்து ஐடென்டிஃபை பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா, மேலே இருக்க இமைக்கு உள்ளார நம்ம எப்படி கீழே போட்டோமோ அதே மாதிரி உள்ளார்லேயே நம்ம லைன் கொடுக்குறோம். இது எப்படி அப்படின்னா, நீங்கள் பட்டுப்புடவை கட்டும்போது இதை நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த லுக் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும், ரொம்ப டார்க்காக தெரியும். உள்ளே இருக்க இமையும் தனியாக தெரியும், மேலே இருக்க நம்ம போட்டிருக்க ஐலைனர் தனியாக தெரியும், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த லுக்கில் என்னென்னா, கீழே வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்கன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், நல்லா டார்க் பண்ணிவிட்டு அது மாதிரி கொஞ்சம் வெளியில் தெரிகிற மாதிரியும் நம்ம போட்டுக்கலாம். இது வந்து நல்லா நீங்கள் ஒரு பட்டுப்புடவை கட்டினீங்கன்னா போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். இந்த லுக் பாருங்கள், நான் வந்து அந்த கார்னரில் வந்து டார்க் பண்ணலை, அதை விட்டுட்டு நான் டோட்டலாக இந்த சைடு டார்க்கன் பண்ணியிருக்கேன். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் அது வந்து கீழே என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் வெளியில் வர மாதிரி போட்டிருக்கேன். கீழே முன்னாடி வந்து உள்ளார மட்டும் தெரிஞ்சது, இப்போ லைட்டாக வெளியில் வந்து ஸ்மெச் பண்ண மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த லுக் வந்து ரொம்பவே அருமையான லுக்கு, நிறைய பேருக்கு பிடிச்சமான லுக்கும் இதுதான். பட் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், இது மாடர்ன் ட்ரெஸ்க்கு செட் ஆகாது, அதுக்கு போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ லுக் நம்பர் 4 முடிஞ்சிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லுக் நம்பர் 5 வந்து நான் அந்த சைடு உள்ள கண்ணில் போட்டு காட்டுறேன்.
ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லுக்கு. அதாவது நம்ம உள்ளார மட்டும், அதாவது கண்ணுக்குள்ளே மட்டும் ரவுண்டாக சர்க்கிள் மாதிரி கொடுக்குறோம். இதை வந்து நம்ம லைட்டாக கொடுக்கலாம். நான் ஒரு ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு காட்டுறேன். சும்மா லைட்டாக போட்டிருந்தீங்கன்னா, மேக்கப்பே எனக்கு வந்து மேக்கப்பே பிடிக்காது, நான் மேக்கப்பே போட மாட்டேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் ட்ரை பண்ணலாம். எப்படின்னா, நீங்கள் தூங்கி எந்திரிச்ச ஒரு ஃபேஸ் மாதிரி இருக்கும் உங்கள் கண் வந்து ஹைலைட்டாக இல்லைன்னா. ஸோ வந்து உள்ளார மட்டும் நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து மேக்கப் போட்டிருக்க மாதிரியே தெரியாது. உள்ளார வந்து இந்த மாதிரி லைன் கொடுத்துட்டிங்கன்னா பார்க்கவும் அழகாக இருக்கும், மேக்கப் போட்டிருக்க மாதிரியும் தெரியாது. சிம்பிளான மேக்கப் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம காஜல் போட்டிருக்க மாதிரி தெரியும், ஆனால் மேலே இந்த மாதிரி எதுவும் இல்லை. நம்மளோட கண்ணே அந்த மாதிரி இருக்க மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். இதை நான் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் முன்னாடிலாம் இது தான் அதிகமாக போடுவேன். இப்போ கொஞ்சம் கேமராவுக்கு ஹைலைட்டாக தெரியணுங்கிறதுக்காக மேலே கவர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், லுக் நம்பர் 5 முடிஞ்சிருச்சு. இது மாதிரி நிறைய லுக் இருக்குது. நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன். பாருங்கள், நான் 2 சைடுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன். அதாவது நேராக மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எல்லாரையும் போல் விங்கு வரைக்கும் நான் வந்து நல்ல டார்க்காக போடலை. விங்கை வந்து லைட்டாக கொஞ்சம் டவுன் பண்ண மாதிரி போட்டிருக்கேன். பாருங்கள், விங்குக்கு பக்கத்தில் கொஞ்சம் டவுன் பண்ண மாதிரி போட்டிருக்கேன். 2 சைடுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருக்கேன். நல்ல டார்க்காக உங்கள் ஐலைனர் போட்டு காட்டினா உங்கள் கண் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே அழகாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ஒரு நாள் வீட்டில் இருந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போட்டு ட்ரை பண்ணுங்கள். போடும்போதே ஃபஸ்ட் எடுத்தோடனே டார்க்காக போட்டுறாமல் குட்டி குட்டியாக ட்ரை பண்ணி கடைசியாக இந்த லுக்குக்கு வாங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் விங்கு வந்து குட்டி கண்ணாக இருக்கிறவங்க இழுத்து விடலாம். எனக்கு வந்து அந்தளவுக்கு இழுத்த நல்லா இருக்காது. எனக்கு கொஞ்சம் கண் வந்து நிலமாக இருக்கும். ஸோ வந்து ரவுண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, கண் உள்ளே போன மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா அழகாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கண்ணை அழகாக காமிக்கிறதுக்கு இந்த லுக் மட்டும்தான், இந்த லைன் மட்டும்தான், இப்படி தான் போடலாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நிறைய இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1 by 1 கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். டைம் கொடுங்க. நம்ம சேனலில் அடுத்த ஐலைனர் வீடியோவில் எந்த கண்ணுக்கு எந்த மாதிரி லுக் க்ரியேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சில பேருக்கு ஒரு கவலை இருக்கும், அதாவது நான் டெய்லியுமே ஐலைனர் போடுற மாதிரி தான் இருக்குது, பட் நான் ஃபேஸ் பண்ணாலுமே அது போக மாட்டேங்குது, ஒரு ரிமூவர் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நம்ம கண் இமை முடியை பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரி கெமிக்கல் ரிமூவர் யூஸ் பண்ணக்கூடாது. சுத்தமான தேங்காய் விளக்கான 2யுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் மிக்ஸ் பண்ணி உங்களோட கண்ணில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 minutes நல்ல மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிடுங்க. ஐலைனரும் போயிடும். ஐலைனர்னால உங்கள் கண்ணுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு சூப்பர் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய், தேங்க்யூ.